வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில காய்கறிகளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிற காய் கத்தரிக்காய். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் அப்படி இல்லைன்னா எக் பிளான்ட் அப்படின்னு அழைக்கப்படும். இது சொலானாசி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது. இதோட தாவரவியல் பெயர் பார்த்தீங்கன்னா சொல்லனம் மொலஞ்சோனா. கத்திரிக்காவை வழுதுணங்காய் அப்படின்னு சொல்றாங்க. இது பல்வேறு வண்ணங்கள்லயும் வடிவங்கள்லயும் அளவுகள்லயும் காணப்படும். தென்னிந்தியா மற்றும் இலங்கையை தாயகமா கொண்ட உணவு இது. சமையல்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். கத்திரிக்காயில நார்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இது இதய நோய் மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும்னு சில மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றது. கத்திரிக்காயில பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்க செய்யும். உடலில் இருக்கிற ரணம் மாறும், கபத்தை எடுத்துரும். அம்மன் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாம் இதை உண்டு வர நல்ல பயன் பெறலாம். இது ரத்தத்துக்கும் தசைக்கும் பயனளிக்கும் விட்டமின்களும் இருக்கு. விதை இல்லாத சிறிய காயா இருந்தா ரொம்ப நல்லது. இதுல நம்ம குழம்பு, பொரியல், வறுவல், மசாலான்னு பலவித உணவுகள்ல பயன்படுத்தப்படுது. இதுல பாத்தீங்கன்னா தோல் அடர் ஊதா நிறத்துல இருக்கும். சில வகைகள்ல வெளிர் ஊதா, பச்சை அல்லது வெள்ளை நிறத்திலையும் இருக்கும். கத்திரிக்காய் செடி பாத்தீங்கன்னா பூக்கும் தாவர வகையை சார்ந்தது. கத்திரிக்காய் இந்தியா மற்றும் இலங்கையை தவிர மற்ற ஆசிய நாடுகளிலும் பரவலாக பயிரிடப்பட்டு தான் வருது. கத்திரிக்காவை பிடிக்காதவங்களும் இருக்கிறாங்கங்க. ஆனா கத்திரிக்காய் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. ஒரு கல்யாணம்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், சாம்பார் இல்லாத சமையலே இல்லை. என்ன நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் கத்திரிக்காவை ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சிருந்ததுன்னா வசியின் வாசிப்புகள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லது. அந்தந்த ஏரியால கிடைக்கிற கத்திரிக்காவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல கொழுப்பு சத்தை குறைக்கிற தன்மையும் இருக்கு. கத்திரிக்காயோட தோலில் உள்ள ஆந்தோசயனின்கிற வேதிப்பொருள் உடலோட சோர்வு நோக்கி புத்துணர்வை தரும். புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்பட்டு நோய் பரவாம தடுக்கும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.